எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். ஹோம் டவுன்லேருந்து பெங்களூர் போகிறங்காட்டி ப்ராப்பரான வீடியோ இல்லை. ஆனால் இது வீடியோக்கும் நான் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் 6 மணிக்கு தான் எந்திரிக்க போகிறேன், 5:30க்கு தான் எந்திரிக்க போகிறேன், 5 o'clock எந்திரிக்க போகிறேங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. வாக்கிங்கு, ரீடிங்கு, அப்படி இல்லாட்டி மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. டிப் நம்பர் 2, ஒரு டு டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க. எப்படி இருந்தாலும் பேங்க்குக்கு போகிற வேலையோ இல்லை வெளிகள் வேலையோ இல்லை ரேஷன் கடைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை இருக்கும். மற்ற வேலைகளை பார்த்துட்டு அது எப்படியாவது ஒன்று மிஸ் ஆகத்தான் செய்யும். இதுக்காக ஒரு டு டூ லிஸ்ட்டு, ஒரு 5 லிஸ்ட்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, 5 ஒர்க்கு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எழுதும்போதே நமக்கு ரெஜிஸ்டர் ஆன மாதிரி இருக்கும், இந்த வேலைகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பொமடோரா மெத்தட் அப்படிங்கிறது 25 நிமிஷம் கான்சன்ட்ரேட்டாக ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டயர்டும் தெரியாது, வேலையும் செஞ்சு முடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைம் செட் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால. டிப் நம்பர் 4, ஒரு மீல் பிளான் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் தானுங்க. அதாவது அடுத்த நாள் இதுதான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சண்டேனா நம்ம நான்வெஜ் செய்ய போகிறோங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிரும். என்ன செய்ய போகிறத டிசைட் பண்ணிடும்ல. அதே மாதிரி மண்டே நான் இட்லி செய்ய போகிறேன், டியூஸ்டே தோசை செய்ய போகிறேன், இப்படி ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலையை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டென்ஷனும் குறையும். டென்ஷன் குறைஞ்சால் நம்மளும் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான். டிப் நம்பர் 5, ஒரே டைமில் ஒரு ஒர்க்கு மட்டும் பாருங்கள். அதாவது பால் காஞ்சிட்டு இருக்கும் அடுப்பில், அதுக்குள்ளே துணி ஏதாவது துவைச்சிருக்கும், அதை போய் பார்க்கலாம். இல்லை ஏதாவதுனா வேலை ஏதாவதுன்னு ஒரு ஞாபகம் வரும், அது பால் அடுப்பில் இருக்கலாம். இந்த மாதிரி வேலைகள்னால் பாலை ஆஃப் பண்ணிவிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு நம்ம போனதுக்கப்புறம் பால் கொட்டினதுக்கப்புறம் இங்கே பார்த்தா அந்த வேலையும் முடிஞ்சிருக்காது, இந்த வேலையும் முடிஞ்சிருக்காது. இந்த மாதிரி டைமில் நமக்கு டென்ஷன் தான் எச்சாகும். டென்ஷன் எச்சான வேலைகளும் அதிகமாக தான் இருக்கும். டிப் நம்பர் 6 ஒரு டைமர் யூஸ் பண்ணுங்கள். 15 மினிட்ஸோ இல்லைனா 13 மினிட்ஸோ டைம் செட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிட்டு நான் பெட்ரூம் க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அதை கான்சன்ட்ரேட்டாக பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 15 மினிட்ஸ் முடிய போகுதுங்கிற ஒரு மைண்டில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். டிப் நம்பர் 7 வீக்லி ஒன்ஸ் வீட்டை டீக்ளரேட் அப்படிங்கிறது ஏதாவது ஆகாத பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா? அதாவது பேனா யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது முடிஞ்சிருக்கலாம், பேனா மூடி கிடக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். வீட்டுக்குள்ளே தேவையில்லாத பொருட்கள் அடிக்கொடிக்க வரச செய்யும். அதை எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே க்ளீனாக இருக்கும் வீடு. அது மட்டும் இல்லாமல் தேவையான பொருள் மட்டும் வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாகவும் இருக்கிற மாதிரி ப்ளசன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். டிப் நம்பர் 8 ஃபோன் யூஸ் பண்ணுறது நான் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். 15 மினிட்ஸ் மார்னிங், 15 மினிட்ஸ் ஈவினிங், 15 மினிட்ஸ் இல்லாட்டி மார்னிங் 30 மினிட்ஸ் ஈவினிங், இந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களை ஒரு மாதிரி மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் இவ்வளோ அளவோடு தான் இருக்கேங்கிறத உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணி மற்ற வேலைகளை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த டைம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 9, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி அதை ஃபேமிலிக்கும் பிரித்து கொடுங்க. நான் இதை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். இது ஒரு பாசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அது க்ரியேட் பண்ணும். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். டிப் நம்பர் 10, நைட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காலையிலத்துக்கு என்ன செய்ய போகிறோம், இல்லைனா டிஃபன் பாக்ஸுக்கு அவங்களோட டவல் எடுத்து வைக்கிறது, பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறது, டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறது, காலையிலுக்கான மூடிக்கான கப்பக்கான அப்படின்னு தேடிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 டிப்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.